நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதெல்லாம் எப்படி வந்தது? அட இங்கேயும் இருக்கு. மலதி, ராத்திரி தூக்கத்துல எழுந்து போய் ஏதாவது முள்வெளியில விழுந்துட்டியா என்ன? அப்ப இதெல்லாம் எப்படி வந்துச்சு? கால்ல கூட வந்திருக்கு. மாலதி, இவ்வளவு நேரமா என்ன பண்ற? மாலதி, சீக்கிரமா வெளியே வா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மாலதி, சீக்கிரம் வா. வரேக்கா. மாலதி, நீ முதல் தடவையா தானா மருந்து போட்டுக்கிற. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அக்கா, உனக்கு என்ன ஆச்சு? இப்பெல்லாம் நான் எது பண்ணாலும் ஏன் குத்த கண்டுபிடிக்கிற? ஷாலினி ஆண்டி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாலும் தப்புன்னு சொல்ற, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலனாலும் தப்புன்னு சொல்ற, மாத்திரை சாப்பிட்டாலும் தப்பு, சாப்பிடாட்டியும் தப்பு. இந்த பாவி பொண்ண ஏன் இப்படி பாடா படுத்துற? ஐம் சாரி மாலதி, நீ சொல்றது உண்மைதான். எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. நான் ஏதேதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன். இந்தா. ஷாலினி பெரியம்மா கிட்ட நீ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உனக்கே தெரியும்ல, ஆரம்பத்துல எவ்வளவு பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள வந்ததுன்னு. அதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திரும்பவும் அவங்க உன்னை ஏதாவது அக்கா, டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ நல்லா இருக்கன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் அப்புறம் வரேன். இந்த தழும்பெல்லாம் எப்படி வந்துச்சு? உனக்கு என்னாச்சு மாலதி? ஜீவிதா, ஹனிமூனுக்கு அப்புறமா நாம இது வரைக்கும் எங்கேயும் வெளியே போகவே இல்லை. இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது போலாமா? நம்ம ஊர்ல ரொம்ப அழகான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. நீ இதை பார்த்தா சந்தோஷப்படுவ. சாரி வினய், நான் மாலதி பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். முதல் தடவையா இன்னைக்கு அவளா மருந்து போட்டுக்கிறா. அவளா மருந்து போட்டுக்கிறான்னா கண்டிப்பா அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவ எதையோ நினைச்சு பயந்துகிட்டு அத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறா. ஜீவிதா, மாலதிக்கு ஒன்னும் ஆகல. மாலதி இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்கா. உடம்பு சரியில்லாத மாதிரி அவகிட்ட எந்த அறிகுறியும் இல்ல. நீதான் தேவையில்லாம மாலதியை நினைச்சு நீயும் குழம்பி கடைசியில என்னையும் சேர்த்து குழப்பற. ஐம் சாரி. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, மாலதிக்கு ஒன்றும் ஆகாது. கடைசி வரைக்கும் அவன் நல்லா இருப்பா. இனிமே மாலதி உடம்பை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு தைரியமா இரு. அவ சந்தோஷமா இருக்கா. ஆனா நீதான் தேவையில்லாம ஏதோ நினைச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்க. நீயே உன்னை குழப்பிக்காத. நீ வருத்தப்படுறத பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு உனக்கு சரியா தெரியாது. என்ன சொல்றீங்க? விஸ்வாவும் மாலதியும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. என்ன, எப்ப பாத்தீங்க நீங்க? அதை தான் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேனே. ஒரு விஷயத்தை கவனிச்சியா? 2 பேர் கெமிஸ்ட்ரியும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. 2 பேரோட திறமை, 2 பேரோட நாலேஜ், 2 பேரோட பேசிக்கிறது. யூனோ, விஸ்வா எப்பெல்லாம் மாலதி கூட ஒன்னா இருக்கானோ அப்பெல்லாம் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதுக்கு காரணம் மாலதி மட்டும்தான். அது மட்டும் இல்ல,
இப்பெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா விட்டு கொடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாலதி உண்ணாவிரதம் இருக்கிறத பார்த்துட்டு அவனால அதை தாங்கிக்க முடியல. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவன் ஆஃபீஸ் பண்ண கூட அடிக்கடி மாலதி கிட்ட ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான், ஃபோன்ல தான். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஸ்வாவுக்கும் மாலதிக்கும் ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு நான் சொல்றது புரியுதா? இல்ல வினய், நீங்க சொல்ற மாதிரிலாம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. மலத்தோட நேச்சர் அப்படிதான். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. முன்னப்பின்ன தெரியாதவங்களை கூட அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணுவா. ஐம் ஷூர் விஸ்வாக்கும் அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தவிர வேற எதுவுமே இருக்காது. அது என்னன்னு தெரியல ஜீவிதா. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே சார். ஆன்ட்டி, பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா பிளான் பி ரெடியா இருக்கே. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஈவினிங் எப்படியாவது விஸ்வாவையும் மாயாவையும் மீட் பண்ண வைக்க போறேன். விஸ்வா மட்டும் மாயா கிட்ட 2 minutes பேசினா போதும், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஆனா மாலதி எல்லாத்தை விடவும் கஷ்டமான விஷயம் இதுதானே. ஆன்ட்டி, தைரியமா இருங்க. இந்த பொறுப்பை நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். ஆன்ட்டி, விஸ்வா வந்துட்டான். அவனை ஒரு கை பார்த்துட்டு வரேன். விஸ்வா அங்கிள், விஸ்வா அங்கிள், விஸ்வா அங்கிள். விஸ்வா அங்கிள், சொல்லுங்க மாலதி ஆண்டி. ஒண்ணுல, எனக்கு கொஞ்ச நாளா வெளியில ஜாலியா சுத்தணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போறியா ப்ளீஸ்? அப்படியா? சரி, நீ ஒரு வேலை பண்ணு. வெளியில போய் ஒரு டாக்ஸி பிடி. நீ எங்க போக சொல்றியோ அங்கெல்லாம் போய் சுத்தி காட்டுவான். பில்ல செட்டில் பண்ணிடு. ஓகே? பார்ட்னர், கேளுப்பா. எனக்கு தனியா ஊரை சுத்த இஷ்டமே இல்ல. இது வரைக்கும் எல்லாத்துலயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல. ஆமா. ப்ளீஸ் பா, இந்த வாட்டி என்ன வெளில கூட்டிட்டு போய் இப்போ ப்ளீஸ். எனக்கு சுத்தமா முடியலப்பா. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். தொட்டி மாடு மாதிரி இருந்துகிட்டு ஒத்துக்கோ ஏன் ப்ளீஸ். பாரு, என்னால தனியா போக முடியாது. புரிஞ்சுக்கோ ஏன் ப்ளீஸ். அங்கிள்னு கூப்பிட்டதுக்காக பழி வாங்குறியா? அதுக்கு சாரிப்பா. பாரு, சாப்பிட்டு சாப்பிட்டு எவ்வளவு குண்டாயிட்டேன்னு. டயட் கூட ஒழுங்கா பண்றது இல்ல. நான் வாக்கிங் போறது ரொம்ப அவசியம். அதுவும் இல்லாம எனக்கு கல்யாணம் கூட ஆகலப்பா. நான் இன்னும் ஊதிக்கிட்டே போனா என்ன யார் கட்டிப்பாங்க சொல்லு. ப்ளீஸ், நீ இங்க இருந்து பிளேடு போடுறதுக்கு பதிலா நாம வெளியில போறது எவ்வளவோ நல்லது. கம் ப்ளீஸ், கம். கண்டிப்பா கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா மாலதி, நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். என்ன? மத்தவங்களை எப்படி பைத்தியமாக்கணுங்கிறதுல கிராஜுவேஷன் மட்டும் இல்ல, பிஹெச்டியும் இல்ல, டாக்டரேட்டே முடிச்சிருக்க. டாக்டர் மாலதி. அப்படியா? சரி, ஓகே, பரவாயில்ல. நீ எனக்கு இவ்ளோ பெரிய பட்டத்தை கொடுத்துட்ட. அதனால சரி, நீ சொல்லு, நீ எதுல பிஹெச்டி பண்ணிருக்க? பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது இல்லையா? விஷ்வா, நீ ஏன் பொண்ணுங்க பேச்ச எடுத்தாலே பழைய படத்துல அவர் வில்லன் மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற? ஆம்பளைங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? பொண்ணுங்க பேரை கேட்டாலே ரொமான்டிக்கா மாறணும். ஆனா நீ என்னடா ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்க? ஒரு விஷயம் சொல்லு, ஒருவேளை உனக்கு பொண்ணுங்களை விட பசங்களை தான் பிடிக்குமோ? சாரி விஷ்வா, நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். உன்ன மாதிரியே எனக்கும் இந்த லவ் கிவ்ல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா மட்டும் தான் பழகுவேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும். யார் 2 பேரும் காதலிக்கிறாங்களோ, ஐ மீன் உண்மையான காதல், அவங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. எவ்வளவு சண்டை வந்தாலும் ஒன்னாவே இருப்பாங்க. சரியா தானே சொன்னேன்? அப்போ யாராவது ஒருத்தவங்க உன்னை காதலிச்சாங்கன்னா, ஏதாவது காரணத்துக்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னா, அவங்க பண்ண தப்ப மன்னிச்சு விடுறதை விட்டுட்டு அவங்கள முழுசா வெறுக்கிறது தப்பான விஷயம் தானே? இப்ப எதுக்கு இதெல்லாம்? விஷ்வா, அந்த வண்டில ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிற பாரு. நம்ம போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வா. அட, அவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டாங்களா? இல்லல, நாமளா எப்படி போய் ஹெல்ப் பண்றது? அட, உதவி கேட்டாதான் போய் செய்யணுமா? மனசு இருந்தா தானா போய் செய்யலாம். அப்புறம் கேட்காம உதவி செய்யறவங்களுக்கு போன ஜென்மத்துல பண்ண பாவம் கூட போயிடுமா. நீ போ, ஹெல்ப் பண்ணு போ. போ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா?
எப்படிமா இருக்க? சித்தப்பா எப்படி இருக்க ஜீவிதா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் நீங்க வரது எனக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லல? நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருப்பேன். அது விஷயம் என்னன்னா, எனக்கு மூட்டு வலி அதிகமா இருந்தது. மோகன் கிட்ட அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் சண்டிகர்ல நல்ல டாக்டர் இருக்காங்க, நீங்க அவங்கள போய் பாருங்கன்னு சொன்னாராம். அதனாலதான் அவசரமா கிளம்பி வந்துட்டோம். இங்க யாருக்கும் தகவல் சொல்லக்கூட எங்களுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க டாக்டரை பார்த்துட்டு வந்ததும் மாலத்திய நாங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறோம். அவ ரொம்ப நாள் இங்க இருந்துட்டா. மாலதி எங்க? பாட்டி அது சம்பந்திமா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் ராமு கிட்ட சொல்லி உங்களுக்கு ரூம் ரெடி பண்ண சொல்றேன். ராமு, இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்யா. சொன்னதுக்கு நன்றி. ஆனா நாங்க பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டோம். எங்க லக்கேஜ் எல்லாம் கூட அங்கதான் இருக்கு. பொண்ணு கொடுத்த வீட்டுல தங்கினா அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. இங்க இவ்ளோ பெரிய வீடு இருக்கும்போது நீங்க ஹோட்டல்ல தங்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இங்கே தங்கினா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஜீவிதாவோட குடும்பம் எங்களோட குடும்பம் மாதிரி இல்லையா? எங்களை வற்புறுத்தாதீங்க, நாங்க ஹோட்டல்லே தங்கிக்கிறோம். சரி சம்பந்தி, ஆனா நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்க கூடாது. நீங்க இங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரி சம்மந்தி ஐயா. இதெல்லாம் நீ நடத்திக்கிட்டு இருக்க டிராமா தானே? விஸ்வா, இதுல மாலத்தியோட தப்பு எதுவும் இல்ல. நீ பேசாத. சொல்லு. ப்ளீஸ் கோவப்படாம கேளு விஸ்வா. எனக்கு தெரியும் மாயா தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா. ஆனா அதுக்காக அவளுக்கு வாழ்க்கை போற தண்டனை கொடுத்துட்டே இருப்பியா? விஸ்வா, மனுஷனா பிறந்த எல்லாரும் தப்பு பண்ணதான் செய்வாங்க. ப்ளீஸ் மாயாவை தப்பு திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு. ப்ளீஸ் விஸ்வா, ஒரே ஒரு சான்ஸ் கொடு. எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்? திரும்பவும் என்ன காயப்படுத்தவா? ஒத்துக்கிறமா, நீ புத்திசாலிதான். நான் ஒத்துக்கலன்றதால இவ்வளவு தூது அனுப்பியிருக்கியா? உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. எதுனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஐ ஜஸ்ட் ஹேட் யூ. ஸோ கெட் லாஸ்ட். நீயும் தான். விஸ்வா, விஸ்வா, ஒருவேளை காதலிக்கிற பைத்தியக்காரத்தனா? ஆமா, நான் பைத்தியக்காரிதான். ஆனா உன் மேல மட்டும். விஸ்வா, மனுஷனா பிறந்த எல்லாரும் தப்பு பண்ணதான் செய்வாங்க. ப்ளீஸ் மாயாவை தப்பு திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு. விஸ்வா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி ஓடி ஒளிச்சுக்கிற விஸ்வா? எதுக்காக? உன் வாழ்க்கைக்கு பயந்து இப்படிதான் ஓட போறியா?
மாயா மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். உன் வாய்க்கு வந்தபடி இப்படி இல்லாம பேசுறது. உன் மனசு என்ன கல்லா? அவ சொல்ல வந்ததை உன்னால 2 நிமிஷம் கூட கேட்க முடியாதா? கேட்டா குறைஞ்சா போயிடுவேன். பொண்ணுங்க கிட்ட இப்படி இல்லாம நடந்துக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாரு மாலதி, உனக்கு நான் சொல்றது இதுதான் கடைசி முறை. நீ என் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாத, அதுவும் குறிப்பா மாயாவோட விஷயத்துல. மாயா பத்தி எனக்கு தெரியும், எனக்கே சொல்லி கொடுக்காத. அப்புறம் இன்னொரு விஷயம், இது உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். மாயா மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருந்து நீ எவ்வளவு தூரம் விலகி இருக்கியோ அவ்வளவும் உனக்கு நல்லது. விஸ்வா, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. மாயா இன்னும் உன்னை காதலிக்கிறா, உயிருக்கு உயிரா. உன் மேல ரொம்ப பைத்தியமா இருக்கா. பைத்தியம் உனக்கு தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் உனக்கு புரியல. காதலிக்கணும்னா அதுக்கு மனசு இருக்கணும், ஆனா அவகிட்ட அது இல்ல. ஷீ இஸ் ஜஸ்ட் ஹார்ட்லெஸ். இருந்தா, ஆனா இப்ப இல்ல. விஸ்வா, நீ பழசெல்லாம் மறந்துடு. அவ இப்ப தான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துச்சா. நான் அவகிட்ட பேசி பழகுறதுக்கு அப்புறமா தான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். அவ உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அதனால தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணவே ஒத்துக்கிட்டேன். ஏமாத்திர பொண்ணு தெரிஞ்சிருந்தா நான் அவ கூட உன்னை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேனா? விஸ்வா, அவ பண்ண ஒரு சின்ன தப்புக்கு அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துறாத ப்ளீஸ். தண்டனையா? யாருக்கு? நானா மாயாவுக்கு தண்டனை கொடுத்தேன்? அவதான் எனக்கு தண்டனை கொடுத்தா. என் காதல தூக்கி எறிஞ்சிட்டா. அன்னைக்கு நான் சாகுற அளவுக்கு துணிஞ்சு போயிட்டேன் மாலதி. காதலுங்கிற பேரை கேட்டாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது மாலதி. காதலுக்காக என் ஃப்ரெண்ட்ஸையும் மியூசிக்கையும் லட்சியத்தையும் விட்டுட்டேன். யாருக்காக? அந்த மாயாவுக்காக. யார்கிட்ட இதயமே இல்லையோ அவளுக்காக இதெல்லாம் தியாகம் பண்ண. மாயா ஒரு செல்ஃபிஷ், அவ சுயநலத்துக்காகவே வாழ்றவ. எத்தனை நாளா உனக்கு மாயாவை தெரியும்? ஒரு நாளா, இல்ல 2 நாளா, இல்ல 3 நாளாவா? சொல்லு. அவ நீலி கண்ணீரை வடிச்ச உடனே அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன பத்தி யோசிச்சியா? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியா? என் மனசுல இப்ப வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. Do you understand me, மாலதி? எனக்கு என்னவோ ஜீவிதா கிட்ட சொல்லிடுறதா நல்லதுன்னு தோணுது. ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. நீங்க சொல்றதும் சரிதாம்மா. இவ்ளோ பெரிய விஷயத்த நம்ம ஜீவிதா கிட்ட சொல்றதுதான் நல்லது. ஆனா இந்த விஷயம் ஜீவிதாவுக்கு தெரிய வரும்போது, கடவுளே, என் பேத்திங்க என்ன தப்பு செஞ்சாங்க சொல்லு. அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுமா. நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஜீவிதாவோட நிலைமை என்ன ஆகும்? பாட்டி, சித்தப்பா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. ஜீவிதா, இப்படி உட்காருமா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாட்டி, பாட்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு பாட்டி? ஏன் நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க? நான் சொல்லுங்க பாட்டி, என்னாச்சு?